மைனா குருவி கதை நேரம். ஒரு அழகான கிராமத்தில் பொம்மி என்ற சுட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு பிறந்த நாள் பரிசாக அவளது அப்பா ஒரு அழகான வெள்ளை நிற குட்டி நாய்க்குட்டியை பரிசளித்தார். அதற்கு சிட்டி என்று பெயர் வைத்தாள் பொம்மி. சிட்டி பார்க்க பஞ்சு மிட்டாய் போலவே மென்மையாக இருக்கும். அதன் கண்கள் 2 கருப்பு பொத்தான்கள் போல மின்னும். பொம்மிக்கு சிட்டியை பார்த்த உடனேயே பிடித்து விட்டது. சிட்டியும் தன் குட்டி வாலை ஆட்டி ஓ ஓ என்று மகிழ்ச்சியுடன் பொம்மியை வரவேற்றது. சிட்டி வந்த பிறகு பொம்மியின் வீடு எப்போதும் கலகலப்பாக மாறியது. காலையில் சிட்டிதான் பொம்மியை நத்தி எழுப்பிவிடும். இருவரும் சேர்ந்து தோட்டத்தில் ஓடி பிடித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் மாலை பொம்மி சிட்டியுடன் பூங்காவிற்கு சென்றாள். அங்கே ஒரு அழகான வண்ணத்து பூச்சியை பார்த்த சிட்டி அதை துரத்தி கொண்டே புதருக்குள் ஓடிவிட்டது. பொம்மி கூப்பிட்டும் சிட்டி வரவில்லை. சிட்டி சிட்டி எங்கே இருக்காய் என்று பொம்மி அழ ஆரம்பித்தாள். பொம்மி கவலைப்படாம தன் குட்டி தோழனை தேடத் தொடங்கினாள். முதலில் புல்வெளியில் பார்த்தாள். அங்கே இல்லை. பிறகு பெரிய மரத்தின் பின்னால் பார்த்தாள். அங்கே இல்லை. திடீரென்று ஒரு குளம் அருகே ஓ ஓ என்ற சத்தம் கேட்டது. ஓடி சென்று பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய பள்ளத்தில் சிட்டி மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. பொம்மி மெதுவா பள்ளத்தில் இறங்கி சிட்டியை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். சிட்டி பயத்தில் பொம்மியின் கையை நக்கியது. இனிமே என்னை விட்டு தனியா ஓடாதே சிட்டி என்று பொம்மி செல்லமாக கண்டித்தாள். சிட்டியும் புரிந்து கொண்டது போல வாளை ஆட்டியது. அன்று முதல் பொம்மியும் சிட்டியும் பிரிக்க முடியாத சிறந்த நண்பர்களாக மாறினார்கள். விலங்குகளிடம் நாம் காட்டும் அன்பும் அக்கறையும் நம்மை மிகச்சிறந்த மனிதர்களாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.